பயப்படு, உள்ளத்திலே சமீபமாய் சர்வ வல்லவர் உள்ளாரே. ஆராதனை இரட்சகர் இயேசுவுக்கே, அவரே எந்த ஆத்தும நேசரே. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீரும் நேசத்தால். உம்முடைய மகிமை காருணியத்தால் என்னை பெரியவனாக்கி மகிழ்ந்தீரே. ஆராதனை இரட்சகர் இயேசுவுக்கே, அவரே எந்த ஆத்தும நேசரே. கர்த்தரே சூரியனும் கேடகமுமானவர், அவரே கிருபையையும் மகிமையமும் உத்தமமாய் நடப்போருக்கு நன்மைகளை நிறைவாக நிரக்கியே மகிமையாய் நடத்துவாரே. ஆராதனை இரட்சகர் இயேசுவுக்கே, அவரே எந்த ஆத்தும நேசரே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாக்குத்தத்த ஆராதனைக்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் இந்த புதிய மாதத்திலும் சர்வ வல்லவர் நமக்கு தருகிறதான வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 33:20 வசனம். ஆம், நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் மாணவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலே உன்னதரான தேவன் அப்படித்தான் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். நமது ஆத்மா இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாக. ஆம், காத்திருப்பதின் ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருந்தாலும் அதிலே முக்கியமானது கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் துணையாய் கடந்து வருகிறார், அவர் கேடகமாய் கடந்து வருகிறார். ஆம், அவருடைய துணை நமக்கு உண்டு, சர்வ வல்லவருடைய துணை நமக்கு உண்டு. அவர் தாமே நமக்கு கேடகமாக இருக்கிறவர். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 5வது வசனத்திலே, தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். ஆம், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அண்டிக்கொள்ள வேண்டும். எப்படி அண்டிக்கொள்ள வேண்டும்? அவரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம், அவரை துதிக்கும் பொழுதெல்லாம், அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் பிரியமாகி அவர்தாமே தமது பிள்ளைகளோடு வாசம் பண்ணும்படியாக வருகிறவர். துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், ஆராதனைக்கு பாத்திரமானவர். ஆம், அவரை அண்டிக்கொள்ள முடியும். கர்த்தர் சாமத்துக்கு மகிமை உண்டாகும். தம்மை அண்டிக்கொள்ளும் கேடகமாக இருக்கிறவர். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு சத்துருவான ஈவான எல்லா விதமான அக்னியாஸ்திரங்களுக்கும் விலக்கி காத்து கொள்ளும்படியாக அவர்தாமே நமக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை தந்தவர். எபேசியர் 6:16 சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வாயுத வர்க்கங்களிலும் முக்கியமானது விசுவாசம் என்னும் கேடகம். அது நம்மை காத்து கொள்ளும். ஆம், மோசே கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் மோசே சொன்னதான ஒரு காரியம், நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஆம், இந்த மாதத்தில் நமக்கு சகாயம் செய்கிற கேடகம் நமக்கு உண்டு. அவரே நாம் ஆராதிக்கிற இரட்சகர், கிறிஸ்துவானவர். ஆம், வசனமெல்லாம் புடமிடப்பட்டிருக்கிறது.
கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமானவர் என்று சொல்லி தாவீது 2 சாமுவேல் 22 அதிகாரம் 31 வசனத்திலும் 18 சங்கீதம் 30 வசனத்திலும் தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். தாவீது ஆண்டவராகிய தேவன் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். ஆம், அவர்தாமே தாவீதை தாவீது பிராணனை வாங்க தேடின சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவித்த பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தினதான காரியத்தை தாவீது அறிந்திருந்தார். ஆம், எப்படி சத்துருவினுடைய காரியங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட சொந்த மாமனாகிய சவுலே நமக்கு எதிராக படையோடு இராணுவத்தோடு வந்த பொழுதும் அப்சலோம் தனது குமாரன், நான் நேசிக்கப்பட்ட குமாரனை நமக்கு எதிராக வந்து ஒரு பிராணை வாங்க தேடின பொழுதும் கர்த்தர் தாவீதுக்கு கேடகமாய் இருந்தார். தம்மை நம்புகிற அனைவருக்குமே அவர் கேடகமாக இருப்பார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இன்றைய மாதத்திலும் அவர் நமது நம்பிக்கை அவர் மீது வைப்போம். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்த அந்த கேடகம் நமக்கு உண்டு. அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் கேடகம் உண்டு. அவர் சகல சத்துருக்களுக்கும் தேவன் தாமே நீங்களாக்கி தாவீது அதே சங்கீதத்தில் சொல்லுகிற காரியம் சங்கீதம் 18 சங்கீதம் 35 வசனம் 2 சாமுவேல் 22 அதிகாரம் 36 வசனத்திலும் அதை சொல்லுகிற காரியம், உம்முடைய இரட்சண்யத்தின் கேடயத்தை எனக்கு தந்தீர். ஆண்டவர் கேடகம் எப்படி? இரட்சண்ய கேடகம், ரட்சிப்பின் கேடகம். அந்த ரட்சிப்பின் கேடகத்தை தந்தீர். உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அந்த விசுவாச வார்த்தை வீணாக போகவில்லை. அந்த விசுவாச வார்த்தை எல்லா சத்துருக்களுக்கு நீங்களாக்கி சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்த பண்ணும்படியாக ஆண்டவராகிய தேவன் தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு, அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு கேடகமாயிருந்து பாதுகாத்து அவர்தாமே கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகி தாவீதை உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீதை போல அவரை அண்டிக் கொள்ளுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. சங்கீதம் 84:11 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரே தேவனாய் கர்த்தரே நமக்கு சூரியனும் கேடகமுமானவர், தமது கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் நன்மையை வழங்காதிரார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் நன்மைகளால் நிரப்புவார். நன்மைகளால் முடிசூட்டுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தாமே நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் சகல வழிகளிலும் ஆண்டவருக்கு முன்பதாக கீழ்ப்படிந்து தன் சொந்த ஜனத்தை சொந்த தேசத்தை விட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரையே தொழுது கொண்டு ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்த பொழுது அதோ சத்துருக்கள் அங்கே கடந்து வந்து ஆபிரகாமோடு வந்த லோத்துமனுடைய காரியங்களெல்லாம் கொண்டு போய்விட்டார்கள். அது ஒரு ராஜா அல்ல, 4 ராஜாக்கள் படைகளோடு வந்தார்கள். எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமுக்கு இந்த காரியம் விசனமாக இருந்தது. ஆண்டோட சமூகத்திலே ஜெபித்து தன்னோடு இருப்பவர்கள் 318 பேர் தான். அவர்களை ஆயுதம் கொடுத்து அங்கே பின் சென்றார். எல்லாவற்றையும் முறியடித்து லோத்து அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் அவனுக்குள்ளே எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக்கொண்டு வந்தார். காரணம் அங்கே எப்படி ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார். ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 வசனத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். இந்த கேடகம் நம்மை காக்கிற கேடகம் அல்ல, அது மாத்திரமல்ல, நமக்கு மகா பெரிய பலனை கொடுக்கிறது. 4 ராஜாக்கள் மகா பெரிய படைகளோடு வந்தாலும் நமக்கு இருப்பது கொஞ்சம் 318 பேர் தான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கேடகமாக இருக்கும்போது எல்லா சத்துருடைய கிரிகளையும் முறியடிக்க முடியும். நமக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களின் கிரிகள் என்ன? கடந்த மாதத்தில் அநேக சத்துருக்களின் கிரிகள் நமக்கு எதிராக எழும்பி இருக்கலாம். கடந்த நாட்களிலே நமக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம். எல்லாவற்றையும் முறியடிக்க கர்த்தர் நமக்கு போதுமான தேவன். அவரை நம்புகிற அனைவருக்கும் ஜெயத்தை அருளுகிற தேவன். ஆபிரகாமுக்கு ஜெயத்தை அருளினார். ஆபிரகாம் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். அதுக்கு தாவீது எப்படி சத்துருக்கள் நடுவிலே, போராட்டங்கள் நடுவிலே, உபத்திரவங்கள் நடுவிலே அங்கே தாவீது ஆண்டவர் கண்மலையில் மேல் உயர்த்தினாரோ, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினாரோ, அதே போல இங்கே ஆபிரகாமையும் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்தார், அங்கே உயர்த்தினார். எல்லா சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் தாமே பந்தி ஆயத்த பண்ணுகிற தேவன். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். அவரே நமக்கு கேடகமாக இருப்பார். நமது ஆத்மா ஆண்டவரை அண்டிக் கொள்ளட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம்.
சர்வ வல்லமை மிகுந்த கிருபையும் அன்பின் பரலோக பிதாவே நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர், கர்த்தர் எங்களுக்கு கேடகமாக இருக்கிறீர். எல்லா சத்துடைய கிரிகளுக்கும் விலக்கி கர்த்தாவை தகப்பனை சத்துருபானி கடந்த நாட்களில் எந்தெந்த காரியங்களில் கவர்ந்து கொண்டு போனானோ, எந்தெந்த காரியங்களில் இழப்புகளை ஏற்படுத்தினானோ, அந்த எல்லாவற்றையும் கர்த்தர் சரி செய்து நீதியை சரிகட்டுகிற கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தாவே பிள்ளைகள் மீண்டுமாக அந்த இழந்த காரியங்களெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி, மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சத்துருக்களுக்கும் சத்துருவான் எழுகிறதான அக்கினி ஆஸ்திரங்களுக்கும் விலக்கி காத்து கொள்ளும்படி அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சர்வவல்லர் கூட இருப்பீராக, அந்த மாதத்தை ஆசீர்வாதமாக்கி தருவீராக. ராஜாவுடைய கரம் மேன்மையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வதாக. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.